ஹலோ ஜானி, நமக்குள்ள செட் ஆகாது. சோ லெட்ஸ் பிரேக் அப். ஏன் எதுக்கு? பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. பை. அடி 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 இரு. ஓ, எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டா. வாழ்க்கையே ஆறி போச்சு, காப்பியும் ஆறி போச்சு. காப்பி குடிக்கும் கேப்புல தான் என்னை விட்டு போனியே. காப்பி குடிக்கும் கேப்புல தான் என்னை விட்டு போனியே. காரணமே சொல்லாம தான் என்னை விட்டு போனியே. காரணமே சொல்லாம தான் என்னை விட்டு போனியே. விட்டு போனது பத்தாதுன்னு பிளாக் பண்ணி போனியே. விட்டு போனது பத்தாதுன்னு பிளாக் பண்ணி போனியே. சீ 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 மீனாட்சி ஒரு சீ 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 மீனாட்சி ஒரு சீ. என்னால முடியல. ஐயோ, எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கே. ஐ நீட் சம் ஏர். ஏன் இப்படி ஆச்சு? எதுக்கு இப்படி ஆச்சு? ஏன் விட்டு போனா? எதுக்கு விட்டு போனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா, இல்ல அவ ஏதாச்சும் பண்ணிட்டு என் மேல பழி தூக்கி போறாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, எனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? நீ ஏன் வீட்டு மொட்டை மாடல வந்து கொசுமந்து ஆச்சுன்னுக்கிற? நான் தான் லவ் காட். ஹீரோஸ் லவ் கார்டு ஈரோட்ல இருந்து வந்துக்கிறியா? ஹீரோஸ் லவ் கார்டு. உன் லவ் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். யோ, நானே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கடுப்புல உட்காந்துக்கிறேன். நீ என்னடானா என் மொட்டை மாடிக்கு வந்துட்டு ஃபைனலி காமெடி பண்ணுகிறேன். உனக்கு சொன்னா புரியாது. அங்கே பார். ஓப்பன் என்னையா ஒண்ணுமே தெரியல. லைட் ஸ்பில் இறங்கினால லைட் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. வெயிட் பண்ண வரும். இவன் ஒரிஜினல் தானா? டிஸ்பிளே பார்த்தல, அவதான் என்ன பிளாக் பண்ணிட்டாலே. இதுக்கப்புறம் டிஸ்பிளே பிக்சர் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? ஓ, நான் நினைச்சதோட ரொம்ப தற்கொலையா இருக்கானே. இட்ஸ் ஆல் ரைட். என்ன அவனுக்கு அவனே முத்தம் குத்துறான்? இந்த டிஸ்பிளேல அப்பேர் ஆகிற எல்லாமே நீ செஞ்ச பாவங்களின் பிரதிபலிப்பு. அதனாலதான் ஆச்சு உனக்கு பிரேக்கப். இதை கேட்டு நீ ஆகாத பரபரப்பு. பரபரப்பா இல்ல, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு படபடப்பா இருக்கு. பரவாயில்ல, 5 மிஸ்டேக் தானே. 5 மிஸ்டேக் இல்ல, 5000 மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அதுல இருந்து 5 சாம்பிள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிரிஞ்சு போனவன் எக்ஸே. டேய், பிரேக்கப்பே இப்பதான் ஆச்சு, அதுக்குள்ள எக்ஸா? அது உன்னை பொறுத்த வரைக்கும். உன் ஆளை பொறுத்த வரைக்கும் அது 3 மாசம் நோட்டீஸ் பீரியட். அது முடிஞ்சதுனாலதான் உன்னை பிரேக்கப்பே பண்ணா. ஆடி பாவி. இதுக்கே ஷாக் ஆவற? இன்னும் நான் சொல்றது நீ கேட்கலனா அவன் இந்த ஜென்மத்துல உனக்கு கன்ஃபார்மா கிடைக்க மாட்டா. அப்படிலாம் இல்ல, எனக்கு அவ கண்டிப்பா வேணும். நீ லவ் கார்டு தான், நான் ஒத்துக்கிறேன். எதையாச்சும் பண்ணி எங்களை சேர்த்து வையா. பேடா பிஹேவ். ஃபர்ஸ்ட் ரூல், இன்னிலிருந்து உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நோ கான்டாக்ட் பீரியட்ல 30 நாளைக்கு இருக்கணும். நோ கான்டாக்ட்னா அவளை நீ கான்டாக்டே பண்ணக்கூடாது. யோ, இன்னியா லூஸ் மாதிரி பேசுற? கான்டாக்டே பண்ணலனா எப்படி அவ என்கிட்ட வந்து பேசுவா? சில்லி ஜானி, உன் ஆளு உன்கிட்ட வரணும்னா ஜிம்மு போ, டூரு போ, அவுட்டிங் போ, டேட்டிங் போ, அங்க போ, இங்க போ, எங்கே வேணா போ. ஆனா அவகிட்ட மட்டும் போவாத. ஏன் தெரியுமா? மொதல் 10 நாள்ல உன் மேல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நியூட்ரல் தாட்ஸா மாறிடும். அடுத்த 10 நாள்ல அந்த நியூட்ரல் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸா மாறிடும். அதுக்கு அடுத்த 10 நாள்ல என்னை விட்டு போயிடுவாளா? இல்ல, அதுக்கு அடுத்த 10 நாள்ல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டோமோன்னு தோணும். அதுக்கப்புறம் அவளே வந்து பேசுவா. இதெல்லாம் சத்தியமா நடக்குமா? சத்தியமா நடக்கும். ஆனா இதெல்லாம் அவ கண் பார்வையில படுற மாதிரியே நீ பண்ணணும். அப்பதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சரா ஈரோடு. இப்பதான் சுகமா இருக்கு. அதுக்குள்ள சுகம் போயிடுச்சு. ஈரோடு. ஐயோ யோ, எங்கேயா இருக்க? சீக்கிரம் வாயா. அவசரத்துக்கிட்ட என்ன கூட கிடைக்க மாட்டானே. அவசரத்துல இருக்கேன்டா நானு. யோ, எங்கேயா இருக்கிற? ஜானி, வாட்ஸ் சோ ஃபனி? இங்க இருக்கியா? யோ, என் ஆளு நான் ஆய் போய்கிட்டு இருக்கப்போ ஆயின் மெசேஜ் அமிச்சா.
அதுக்கு நான் என்ன நிறுத்திட்டு தான் வந்தேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னல, அதை ரீவிசிட் பண்ணலாமா? நான் என்ன கேக்குறேன், என்ன சொல்றான்? நீ நினைக்கிறது எனக்கு கேட்கண்டா மெண்டல். ஓகே, நான் வாட்ச் திஸ். குட் நைட் சொல்லிட்டு ஆன்லைன்ல இருக்கிறா. சம்திங் ஃபிஷி. சொல்ல எதுக்கு ஆன்லைன்ல இருக்க? ஆன்லைன்ல இருந்தா என்ன? ஆன்லைன்ல எதுக்கு இருக்க? அதான் நான் ஏன் ஆன்லைன்ல இருக்க கூடாது? நீ ஆன்லைன்ல இருக்க, எந்த இடத்துலயுமே இருக்க கூடாது. என்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு யார் கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஜானி, என்ன சந்தேகப்படுறியா? என்ன சந்தேகப்பட வைக்கிற? சரி, இனிமே நான் ஆன்லைனே வரல. அது இரு, நீ பென்லைன்ல கூட நிக்காத. ஐ டோன்ட் பிலீவ் யூ. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? நான் கரெக்டா தானே பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அட ஃபூலிஷ் எல்லோ, அவன் மேல வச்சிருந்த லவ்வ நீயே பிளாஸ்ட் பண்ணிட்ட. எப்படி? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லாஸ்டின் ஆஃப் பண்ணிருப்பா. ஆமா. ரீட் ரெசிப்ட தூக்கி இருப்பா. ஆமா. am I right? ஆமா. ஆனா அவ வேற யார் கூட பேசுறான்னு நினைச்சானே இதெல்லாம் பண்ண. அதுல என்ன தப்பு இருக்கு? பொண்ணுங்க எப்பவுமே ஆன்லைன்ல இருக்க நிறைய ரீசன் இருக்கு. உன் ஆளு எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கலா? இல்ல, ஆனா தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியாம ஆன்லைன்ல இருக்காளோ? வாழ்க்கையில டவுட் இருக்கலாம், ஆனா டவுட்டே வாழ்க்கையா இருக்க கூடாது. என்னைக்காவது ஆன்லைன்ல இருந்தா பரவாயில்ல, ஆனா எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கானா அவ யார் கூடயோ பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை இருக்குமோ? டோன்ட் வரி, உன்னை அதே சிச்சுவேஷனை திருப்பி விடுறேன். நீ அதை எப்படி ஹேண்டில் பண்றன்னு பாப்போம். மறுபடியும் அதே சிச்சுவேஷனா? ஜானி, இன்னைக்கு ஒரு நாள் கால் பண்ணாத. ஜஸ்ட் வெயிட். எழுந்திரு ஜானி. போனே பார். பாத்தியா, நைட்டெல்லாம் உனக்காக தான் ரீல் ஷேர் பண்ணிருக்கா. எப்பவுமே ரீல்ஸை பார்த்து ஃபேக்கா அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவியே, அப்படி பண்ணாம ஹானஸ்டா ரியாக்ட் பண்ணு. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், பொண்ணுங்க வைக்கும் டெஸ்ட். டெஸ்டா? இத பாரு. உனக்கும் கையிலையா? ஹாய் செல்லம். என்ன சீன் சொன் பண்றா? அது எப்படி என் மெசேஜ் பார்க்காம இருக்கல? நீ விட மாட்டேன், இது அனுப்புறேன். மெசேஜ் பாரு, மெசேஜ் பாரு, மெசேஜ் பாரு, மெசேஜ் பாரு. பார்க்கவே மாட்டாளே. விடக்கூடாது. இதுக்கு மேல கோப்பட்ட வேலைக்கு வந்து வைஞ்சிருவேன் தான். மானே தேனே பொன்மானே, மரகத்து தேனே மரகத மானே, இது வேலைக்காவது எறா போன. ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்? இதுல என்ன தப்பு இருக்கு? நான் எல்லாத்தையும் அவளுக்காக தானே பண்ணேன். அவளுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி நீ உன்னையே நீ லூஸ் பண்ணிட்ட. அதனால தான் அவளுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றது? பொண்ணுங்க நிறைய கேம் விளையாடுவாங்க, மைண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது டூ லைக் திஸ். சாப்பிட்டியா? நாம போய் சாப்பிடுவோம். இல்ல காலே பண்ணுவோம். சொல்லுடி. சாரிடா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் டெக்ஸ்ட் பண்ண முடியல. பரவாயில்ல டார்லிங், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், இந்த ட்ரெஸ் ஓகேவா? இது ட்ரெஸ்ஸா? இது ட்ரெஸ் மாதிரி தெரியலையா? நல்லா இல்ல, கன்றாவியா இருக்கு. அப்படி டைரக்டா சொல்லாதே, இன்டைரக்டா சொல்லு. எனக்கு தான் அப்படி சொல்ல வராது. ஈபே சொல்லுவ பார். நல்லாதாமா இருக்கு, ஆனா உன்னை கம்பேர் பண்றப்போ அது கொஞ்சம் ஓவர் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்படியே சொல்ற? சரி இரு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாத்தியா, அவ ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆச்சு, சேஞ்ச் பண்ண வச்ச மாதிரி ஆச்சு, அவளை ஹர்ட் பண்ணாத மாதிரியும் ஆச்சு. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஓஷா, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்ன? எனக்கு ஆபீஸ்ல எரர் கொடுத்துருக்காங்க, ஆனா நான் எதுவுமே பண்ணல தெரியுமா? நீ எதுவுமே பண்ணாமல எரர் கொடுத்தானுங்க? நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேனே. அதனால தான் கொடுத்துருக்கானுங்க.
இல்லாட்டி ஏன் எரர் கொடுக்க போறானுங்க. சரி நான் அப்புறம் பேசுறேன், பாய். நம்ம கரெக்டா தானே பேசணும். அவ உங்ககிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்கறான். லாஜிக்கா பேசுறேன்னு மேஜிக்கை வேஸ்ட் பண்றாதே. ஓ அப்படியா? இப்ப பார். ஹலோ டேய், இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? ஆபீஸ்ல எனக்கு எரர் கொடுத்துருக்காங்க. நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டே எனக்கு தெரியுமா. அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காத, பாத்துக்கலாம் விடு. இல்ல நான் பண்ணாம எரர் வந்திருக்கும். நீ கரெக்டா தான் பண்ணிருப்ப. அவனுங்க தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு உன் மேல மிஸ்டேக் தூக்கி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லூசு நான் எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்தேன் தெரியுமா? இப்போ உங்ககிட்ட பேசணும் அந்த டிப்ரெஷன்லாம் காணாம போயிடுச்சு. உனக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. ஃபோன் வைக்கும்போது சந்தோஷமா வைப்பேன். குட் ஒன். நவ நெக்ஸ்ட். ஜானி, என்ன ஒரு போட்டோ எடு. ஹாய்ங்க, என் பேர் நிஜோ. உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் நான். ஃபோட்டோ விட நேரில் சமாளமாக இருக்கீங்க. ஓ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் ஜூஸ் ஷாப் வந்திருக்கீங்க. ஐ எம் கிளாட் டு மீட் யூங்க. ஓ இது உங்க ஷாப்பா? நைஸ். அண்ட் ஜூஸ் டேஸ்ட் டூ குட். இங்கிலீஷ்ல பேசுறியா நீ? நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஷாப்புக்கே இன்னும் கொஞ்சம் அழகு கூடிடுச்சு. ஓ ஓ It's a bad touch. By the way, can I have a number please? நம்பர் கொடுக்கவா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவ? இன்னா தைரியம் தான் நம்பர் கொடுக்குவான்னு என்கிட்டயே கேட்ப. ஓ அப்ப இப்படி பண்ணக்கூடாதா? அப்படி பண்ணக்கூடாது. புரிஞ்சு போச்சு. இன்னா தைரியம் தான் என் முன்னாடி அவ நம்பர் கேட்ப. இதையும் பண்ணக்கூடாதா? இப்பயும் அப்படி பண்ணக்கூடாது. ஏமா இப்படி பண்ற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? இனிமே இப்படி பண்ணாத. ஓகேவா? அப்ரிஷியேட் பண்ண போறான் போல. இதுக்கு மேல என்ன தயா பண்றது? என்னடா விட்டுட்ட? லவ்வும் காஞ்சி போச்சு, அதுவும் காஞ்சி போச்சு. By the way, can I have a number please? நம்பர் கொடுக்கவா? என்கிட்ட ஏன் கேக்குற? அவன் ஃப்ரெண்ட்லியா தானே கேக்குறான். கொடுக்கறதா இருந்தா கொடு. No, I can't. This is my boyfriend. Oh, sorry for the trouble. Actually எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் இப்ப கிளம்பட்டுமா? Bye. ஏண்டா நம்பர் கொடுக்கவான்னு கேக்குற? உனக்கு ஜெலஸ் ஆகலையா? எனக்கு ஏன் ஜெலஸ் ஆகணும்? நீ என்கிட்ட எப்படி பேச எனக்கு தெரியாதா? அவன்கிட்ட மட்டும் என்ன புதுசா பேசுற போற? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சப்போஸ் நீ அவனையே லவ் பண்ணாலும் நான் ஒதுங்கிடுவேன். அவ்வளவுதான். என்ன உனக்கு? பின்ன நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்ற? ஏய் I love you. ஓ பேபே செந்தேனில் ஓசாவே. புரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? ஓ இதான் ட்ரிக்ஸா? எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. Now last and final test for you. எதுக்கே? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். லவ் என்பது இன்ட்ரெஸ்ட் லெவலும் சிச்சுவேஷனும். பீட்டா மேல் என்பது வீக் காய்ஸும் நைஸ் காய்ஸ். ஆல்பா மேல் என்பது நானும் அர்ஜுன் ரெட்டியும். மிஸ்ட்ரி என்பது காதலுக்கு அவசியம். சாட்டிங் என்பது காதலுக்கு வசியம். டாக்ஸிக் என்பது லவ் பூஸ்டர். கிரிஞ்ச் என்பது லவ் மாஸ்டர். ஓவர் திங்கிங் என்பது ரிலேஷன்ஷிப் கில்லர். எமோஷனல் என்பது ரோலர் கோஸ்டர் த்ரில்லர். கான்ஃபிடன்ஸ் என்பது பியூர் அட்ராக்ஷன். இன்செக்யூர் என்பது பியூர் ரிஜெக்ஷன். சிங்கிள் என்பவர்கள் மிங்கிள் ஆகத்தான். மிங்கிள் என்பவர்கள் சிங்கிள் ஆகத்தான். பெண்கள் என்பவர்கள் காதலிக்கத்தான். ஆண்கள் என்பவர்கள் அவர்களை பாதுகாக்க. பேச தெரியாதவனுக்கு ரிலேஷன்ஷிப். பேச தெரிந்தவருக்கு ரிலேஷன்ஷிப்பே எதற்கு? ஜானி, I am proud of you my son. நீ ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆயிட்ட. இதுக்கு மேல நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன். நீயே பாத்துப்ப. ஓகே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. யோ சும்மா ஆம்பளைக்கு முத்தம் கொடுக்காதியா? ஏன்பா லவ் தானே? அதுக்கு இங்க வேற பேரு. என்ன பேரு? பின்னாடி பாரு தெரியும். ஓகே, சென்றுவா மகனே, காதலை வென்றுவா. ஜானி சின்ஸ்ல ஜானி சன்ஸுக்கு தயாராயிட்டேன். குதிரைக்கு 5 கால் இருக்கு. ஏய் லவ் சொல்லுமா. நீ இப்பெல்லாம் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நானா திரும்பி காண்டாக்ட் பண்ற வரைக்கும் நீ என்ன காண்டாக்டே பண்ணக்கூடாது. லவ் காரி நானே, என்கிட்ட ஸ்பேஸ் கேட்குற? வாட் பிட்டி. ஓகே, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலக புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. இங்க என்ன ஓப்பன் ஆகுது? பேபே சாப்பிட்டியா? அவன் போயிட்டானா? வரவா பேபே? தனியா இருக்கியா? வீட்டுக்கு வரவா?
அம்மனே சேமைனே சைனீஸ். உனக்கு ரிலேஷன்ஷிப் ஐடியா கொடுத்து உன் ஆள் கூட சேர ஹெல்ப் பண்ணா என் ஆள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கியாடா சின்ஸ். ஐ ஆம் இன்எவிட்டபிள் ரா. பட் ஐ ஆம் லவ் காட்ரா. எனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு கடவுளே.